இன்னைக்கு சஹர் சாப்பாட்டுக்கு புரோட்டாவும் மட்டன் கறியும் செய்யலான்னு களத்தில் இறங்கியாச்சு. 1 கிலோ மைதா தான் நான் எடுத்திருக்கேன். இந்த புரோட்டாக்கு மாவு எப்படி சாஃப்டாக சிம்பிளாக பிசையிறதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டு நம்மளை பற்றியே புறம் பேசிட்டு நம்மளை எனிமி போலவே நினச்சிக்கிட்டு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது போல் மாவு பிசையும் போது அந்த மாதிரி ஆட்களை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம கோவத்தை எல்லாம் இந்த மாவு மேலே காமிச்சு அப்படி 4 அடி இப்படி 4 அடி அடித்தா அப்பப்பப்பா அவ்வளவு சாஃப்டாகணும் மாவு. என் வீட்டுக்காரங்க தான் புரோட்டா வளர்த்துனாங்க. அவங்க கூட ஆச்சரியமாக கேட்டாங்க, மாவு செம சாஃப்டாக பிணைஞ்சிருக்குன்னு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. என்னோடய வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.